Hi, logic gates la ஒரு question பார்க்கலாம். So question என்னன்னா truth table for the system of 4 NAND gates as shown in figure. அதாவது 4 NAND gate வச்சு ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க, ஒரு லாஜிக் சர்க்யூட். அதோட ட்ரூத் டேபிள் என்னன்னு கேக்குறாங்க. லைக் இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து நல்லா டீப்பா படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத பார்த்த உடனே. அதாவது இந்த டயகிராம் எந்த கான்செப்ட் கீழ வரும்னா NAND gate as universal gate. அது universal gateனா என்னன்னா NAND and NOR. அந்த NAND gate யூஸ் பண்ணி உங்களுக்கு அதாவது NAND கேட் யூனிவர்சல் கேட்ல இந்த NAND கேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு XOR ன்னு ஒரு கேட் இருக்கு. சிலபஸ்ல இருக்காது. அதாவது XOR ன்றது சிலபஸ்ல இல்ல. சிலபஸ்ல வந்து XOR XNOR கிடையாது. மத்த எல்லா கேட்ஸ் இருக்கு. இந்த NAND கேட் வச்சு எப்படி XOR வந்து டெவலப் பண்றது? ஏன்னா NAND கேட் யூனிவர்சல் கேட்ல அப்படினா அர்த்தம் NAND கேட்டை வச்சு மட்டும் உங்களால எல்லா லாஜிக் கேட்ஸையும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்பனா தான் அந்த கேட் வந்து யூனிவர்சல் கேட். NAND gate is one of such universal gate. அப்படியே அந்த NAND கேட்டை வச்சு XOR கேட்டை உருவாக்கணும். அதுக்கான லாஜிக் சர்க்யூட் டயகிராம் தான் இது. ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த சர்க்யூட் அந்த லாஜிக் சர்க்யூட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். இதோட அவுட்புட் இஸ் நத்திங் பட் A எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி, அதாவது A பார் பி. ஸோ XORோட ட்ரூத் டேபிள் தெரிஞ்சவங்களுக்கும் டக்குன்னு போட்டுருவீங்க. இதுதான் XORோட ட்ரூத் டேபிள். சரி, ஓகே. எனக்கு NAND கேட்னா யூனிவர்சல் கேட்டு அப்போனா எனக்கு என்னன்னே தெரியாது. XORனா என்னன்னு தெரியாது, XNORனா என்னன்னு தெரியாதுன்னா இப்போது நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ணலாம். பட் சிம்பிளாக இந்த 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டு கிளிக் ஆகி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணிடலாம். பட் இது தெரியாதவங்களுக்கு இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரம் தி பிகினிங். சரி, ஓகே. NAND கேட்டோட அவுட்புட் என்ன இருக்குன்னா, லெட்ஸ் சே NAND கேட்டோட இன்புட் வந்து AB அப்படின்ட்டு இருந்ததுன்னா அவுட்புட் Y இஸ் நத்திங் பட் A.B ஹோல் பார். சரி, ஓகே. நான் ஒவ்வொரு கேட் வழியாக எழுதுகிறேன், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பாயிண்ட்டு இது வந்து நான் Y1 கன்சிடர் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டு Y2, இந்த பாயிண்ட்டு Y3, இந்த பாயிண்ட்டு Y. சரி, ஓகே. இப்போ நான் Y1 எழுதுகிறேன், உங்களுக்கு கரெக்டானு மட்டும் சொல்லுங்கள். Y1 எப்படி எழுதலாம்? AB ஹோல் பார், ஹோல் பார். சரி, ஓகே. Y1 எல்லாத்துக்கும் தெரியும், சிம்பிள் NAND கேட் ஆப்ரேஷன் தான். நெக்ஸ்ட்டு Y2 எப்படி எழுதுறானா இங்கே பாருங்களேன். அதாவது இந்த Y1ஓட அவுட்புட்டு Y2ஓட ஒன் ஆஃப் த இன்புட் அண்ட் ஏன்றது இந்த செகண்ட் லாஜிக் கேட்டோட அனதர் இன்புட். இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, லெட்ஸ் சே A டாட் AB த ஹோல் பார். அதாவது ஏன்றது ஒன் ஆஃப் த இன்புட் அண்ட் AB பார்ன்றது அனதர் இன்புட். இந்த ரெண்டு இன்புட்டும் NAND கேட்டாக ஆட் பண்ணும்போது NAND, அதாவது ANDோட காம்ப்ளிமெண்ட் அப்படி தான் இருக்கேன். AB த ஹோல் பார், அதாவது இந்த கேட்டோட ஆப்ரேஷன் மூலிமா. இதை நான் ஃபர்தராக டிமார்கன்ஸ் லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிமார்கன்ஸ் லா படி எப்படி எழுதலாம்னா A பார் ப்ளஸ் AB த ஹோல் பார், நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பார், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். அதுவும் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். A பார் ப்ளஸ் AB. நான் இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு எழுத போகிறேன் டிமார்கன்ஸ் லா. தியரம், லா கிடையாது, தியரம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம்மே. அந்த வேர்ட்ஸ் குழப்பம் உங்களுக்கு, பட் நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு என்ன ஏதுன்னு மட்டும் பார்த்துட்டா போதும். அதாவது அந்த ஹோல் பார் வந்து பிரேக் ஆகி நடுவில் ஆர் இருந்து ஆண்டாக மாற்றிடும், ஆண்ட் இருந்து ஆறாக மாற்றிடும். அவ்வளோதான் டிமார்கன்ஸ்லாம். சரி, ஓகே. அதுபடி இங்கே இருக்க அது பிரேக் ஆகி A பார் ஆண்ட் இருக்குது, அது ஆறாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு A பாருக்கு AB பார் த ஹோல் பார், அதுக்கு ஒரு பார். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இது வந்து எப்படி எழுதலாம்னா A பார் ப்ளஸ் B. சரி, ஓகே. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இங்கே எழுதி போடுறேன். லாஜிக் கேட்ஸுன்றது ஜஸ்ட் ஒரு 4-5 கேட்ஸு, அதோட ட்ரூத் டேபிள் அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா அண்டு முக்கியமாக பர்டிகுலராக சில பூலியன் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB இருக்குல்ல, அதெல்லாம் அரித்மெட்டிக் ஜாமெட்ரியில். அதே மாதிரி லாஜிக்குக்கும் சில ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அதுவும் நமக்கு தெரிஞ்சதுன்னா லாஜிக் கேட் இஸ் நத்திங். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்ம அடித்து தூக்கிட்டு போயிடலாம். கன்ஃபார்ம் ஃபார் த ஷுர் 4 மார்க்ஸ் உங்களுக்கு தான். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், பேக் டு த சம். நமக்கு A பார் ப்ளஸ் AB இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு A பார் ப்ளஸ் B அப்படின்னு எழுதிட்டேன் டேரெக்டாக. சரி, ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த பூலியன் ஐடென்டிட்டிஸ். இதை வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா, லெட்ஸ் சே
அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல அது அப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் ஏ இன்ட்டு இங்கே 1 இருக்குது. அதாவது ஏ பாரோட 1 ஆட் பண்ணாலும் நமக்கு ஏ பார் தான் கிடைக்கும். அந்த 1 நான் ஃபர்தராக 1 + பின்னு எழுதிக்கலாம். லைக் எகெயின் அதுதான் நீங்கள் 1 +ஓட நீங்கள் என்ன வேரியபிளை ஆர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். லைக் அதுக்கு கூட நான் உங்களுக்கு ட்ரூத் டேபிள் வச்சு சொல்லித்தரேன். லெட்ஸ் சே 1 இதோட நீங்கள் 0 ஆர் பண்ணிங்கன்னா அர்த்தம் 1 தான் கிடைக்கும். 1 1 இது ஆர் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் 1 வந்து 1 + எனி வேரியபிள் ஆர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏ பார் 1 இருக்குது. அந்த 1 வந்து நான் ஃபர்தராக 1 + பின்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ + பி அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஏ பார் வந்து ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணுறேன். லைக் எப்படி சொல்கிறது, நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு மல்டிப்ளை பண்ணுறேன். லைக் ஒரு டியூட்டராக வந்துட்டு என்னால் அந்த வேர்ட் யூஸ் பண்ண முடியாது, அதனால தான். பட் நீங்கள் உங்களுக்கு அந்த நொட்டேஷன் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நோ ஒன் வில் கொஷின்ஸ் யூ. ஏன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, லைக் அதுதான் இங்கே மேட்டர். நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் நத்திங். ஜஸ்ட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் வேவோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க. பட் ஆனால் லைக் என்னால் அது யூஸ் பண்ண முடியாது அந்த லாங்குவேஜ். அதான் ஆர் ஆண்டு மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இவனும் தப்பாக மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க வேணாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஏ பாரை வந்து ஆட் பண்ணுறேன். ஏ பாரை விட 1 ஆட் பண்ணும்போது இட் வில் ரிமைன்ஸ் அட் ஏ பார். நெக்ஸ்ட்டு ஏ பாரோட பி ஆட் பண்ணும்போது ஏ பார் பி. ஃபர்தராக இங்கே ஏ பார் இருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டுலேயுமே பி காமனாக இருக்குது. ஸோ பி எடுத்துகிட்டு ஏ பார் ப்ளஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஏ பார் ப்ளஸ் ஏன்றது இன்னொரு ஐடென்டிட்டி. அதாவது என்னென்னா ஏ பார் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுனா நத்திங் பட் லெட்ஸ் சே ஏ ஈக்குவல் டு 1. அப்போ ஏ பார் என்னவாக இருக்கும் 0. இது ரெண்டையும் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெஃபினெட்லி ஆன்சர் 1 தான். ஏன்னா ஆர் பண்ணும்போது எனி ஒன் ஆஃப் த இன்புட் 1 இருந்தாலே உங்களுக்கு அவுட்புட் 1 தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு எகெயின் ஏ ஈக்குவல் டு 0. அப்போனா ஏ பார் ஈக்குவல் டு என்ன 1. இந்த ரெண்டையும் ஆர் பண்ணாலும் உங்களுக்கு 1 கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் லைக் குட்டி குட்டி ஐடென்டிட்டிஸ். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். ஸோ ஏ பார் ப்ளஸ் ஏன்றது எகெயின் 1. ஸோ நான் வந்து ஃபைனலாக ஏ பார் ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஸோ என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. ஸோ இதோட ப்ரூஃப் அதுதான். சரி, ஓகே. இப்போ நமக்கு y2 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு y3. y3 எகெயின் எப்படி எழுதலாம், ஒன் ஆஃப் த இன்புட் வந்து b அண்டு எகெயின் அனதர் இன்புட் வந்து y1. y1 என்ன ab த ஹோல் பார். ஸோ இதை வந்து எகெயின் டி மார்கன்ஸ் லா படி யூஸ் பண்ணோம்னா லைக் இங்கே பாருங்கள், இதை எப்படி நான் ஏ பார் ப்ளஸ் பின்னு எழுதினேன், அதே மாதிரி இதையும் நான் பி பார் ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஓகே, எகெயின் அதே ஐடென்டிட்டி தான். நீங்கள் அதே மாதிரி ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை ப்ரூஃப் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ நான் இந்த டிமார்கன்ஸ் லா இதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சம் போடும்போது ஈஸியாக போட்டலாம். நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு ஐடென்டிட்டி, ஒவ்வொரு லா, ஒவ்வொரு தியரமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இட் டேக்ஸ் ஸோ மச் டைம். பட் நீங்கள் போடும்போது சிம்பிளாக போட்டலாம். சரி, ஓகே. நவ் கம்ஸ் இந்த y. இந்த yன்றது என்னென்னா ஒன் ஆஃப் த இன்புட் y2, அனதர் இன்புட் இஸ் y3, அதோட NAND. இப்போ y is nothing but ஒன் ஆஃப் த இன்புட் என்ன a bar plus b, அனதர் இன்புட் என்ன a plus b bar. அங்கே b bar plus a இருக்குது, அதை எப்படி மாற்றிக்கிறேன். இதோட ஹோல் NAND ப்ராசஸ், அதாவது ஆன் பண்ணி காம்ப்ளிமெண்ட் எடுத்துடணும், அதுதான் NAND. a bar plus b ஹோல் பார் ப்ளஸ் எகெயின் டி மார்கன்ஸ் லா, அதாவது இந்த ஹோல் பாரை பிரேக் பண்ணிட்டு இங்கே இருக்க ஆண்டை நான் ஆராக மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அனதர் டி மார்கன்ஸ் லா, அதாவது இதையும் எகெயின் பாரை பிரேக் பண்ணி ஆரை வந்து மாற்றிக்கலாம். nothing but complement of complement gives original value a bar b plus a b bar plus a bar b. ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு எக்ஸ்ஆரோட ஃபார்முலா, அதாவது a எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் b. சரி, ஓகே. இதுவும் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் ட்ரூத் டேபிள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ட்ரூத் டேபிள் மட்டும் ஒரு தடவை போடுறேன். லைக் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்குது, மற்றபடி ஈஸி தான். லைக் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு இதோட ட்ரூத் டேபிள் ஆல்ரெடி எக்ஸாரோட ட்ரூத் டேபிள் தெரியும்னா இங்கே நீங்கள் வீடியோ கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ட்ரூத் டேபிள் எப்படி போகிறதுன்னு தெரியாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
நாங்கள் இருக்கிறோம். நேற்று ஒரு ஷார்ட்ஸ்லேயோ அதுலேயோ ஒரு கொஷின் பார்த்தோம், லாங் வீடியோவில் தான். லைக் அந்த 1 கிராம் ஆஃப் ஸ்டீம் அதுக்கு ஆன்சர் வந்து 4 தான். லைக் 4 கிராம் ஆஃப் ஐஸில் நீங்கள் 1 கிராம் ஆஃப் 0.5 கிராம் ஆஃப் ஸ்டீமை போட்டிங்கன்னா நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரியாக மெயின்டைன் ஆகும். 4 கிராம் ஐஸ் தான் போடணுமானா நீங்கள் அதுக்கு மேலே ஐஸ் போட்டாலும் இட் வில் ரிமைன்ஸ் இன் 0 டிகிரி செல்சியஸ். பட் மினிமம் வேல்யூ ஆஃப் ஐஸ் ஷுட் பி 4 கிராம். லைக் எகெயின் அதுக்கு எப்படி ஸ்டெப்ஸ் அதை எப்படி போடணுன்னா லைக் ஸ்டெப்ஸ் எவ்ரிதிங் எல்லா கான்செப்டும் அதுக்கு முன்னாடி நான் நடத்தின சம்மோட இதுதான். சேம் ஸ்டெப்ஸு சேம் டெம்ப்ளேட் தான். ஜஸ்ட்டு நமக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் கொடுத்துட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டுட்டாங்க. இப்போ இங்கே நான் வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் உங்களுக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறேன். லைக் அது கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி நைஸ் ஆன்சர் ஆக்சுவலி. சரி, ஓகே. இப்போது இதோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஏ பி A bar B bar A B bar A bar B ஃபைனலாக A எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் B. லைக் அதுதான் இந்த ஃபார்முலா. நான் இது எழுதுறதுக்கு பதிலாக இந்த நோட்டேஷன் எழுதிக்கிட்டேன். இட்ஸ் 0011 0101. லைக் ஏபி எப்படி டிஃபைன் பண்ணி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ பார் என்ன 1100. ஜஸ்ட் இதோட காம்ப்ளிமெண்ட் 1010. இப்போ பாருங்கள், ஏ பி பார், ஏ இங்கே இருக்குது, பி பார் இங்கே இருக்குது. இது வந்து ஏ பி பார்ங்கிறது அண்ட் ஆப்ரேஷன் பிட்வீன் ஏ அண்டு பி பார். நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஏக்கும் ஏ பி பாருக்கும் ஒரு அண்ட் ஆப்ரேஷன். அண்ட் ஆப்ரேஷன் என்னென்னா எனி ஒன் ஆஃப் த இன்புட் 0 வந்தாலும் அவுட்புட் 0. 2 இன்புட்டும் எப்போ ஒன்றா இருக்குது அப்போ தான் 1. இங்கே பாருங்களேன், பார்த்துட்டே வந்தால் நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ரெண்டுமே ஒன்றா இருக்குது. அதாவது இந்த கண்டிஷனில் அப்போது நான் இங்கே மட்டும் தான் 1 போட போகிறேன். மற்ற 2 இடத்துலையும் மற்ற 3 இடத்துலையும் 0 போட போகிறேன். ஏன்னா மீது எங்கேயுமே எனக்கு வந்து 2 இடத்துலையும் 1 இல்லை. அண்டு ஒன் ஆஃப் த இன்புட் வந்து 0 ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு ஏ பார் அண்ட் பி, ஏ பார் அண்ட் பி. அது பாருங்களேன், இங்கே மட்டும் தான் 1 இருக்குது. வேறு கலர் எடுத்துக்கவா? ஏ பார் அண்டு பி அதோடது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் 1 இருக்குது. ஸோ 0 0 0. ஏன்னா மீதி அங்கே இடத்துலனா அட்லீஸ்ட் ஒன் இன்புட் 0 இருந்தாலே NAND ஆப்ரேஷன் பண்ணும்போது 0 வந்துடும். இப்போ எனக்கு ஃபைனல் இஸ் நத்திங் பட் ஆர் ஆஃப் தீஸ் டூ. ஆர்னு என்ன அர்த்தம்? எனி ஒன் ஆஃப் த இன்புட் 1 இருந்தாலும் ஆன்சர் 1. ஸோ 0 இங்கே 1 இருக்குது 0. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரூத் டேபிள். அப்போ இது வந்து ஆப்ஷன் டியோட மேட்சாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இதில் லென்த்தான வீடியோ லென்த்தாக போட்டு இழுக்கணும் அப்படின்றது இது கிடையாது, நோக்கம் கிடையாது. ஜஸ்ட்டு லைக் ஃப்ரம் த பேசிக்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றது தான் லைக் ஈஸியஸ்ட் வே ஆஃப் டீச்சிங். சரி, ஓகே. லைக் இதுக்கப்புறமேட்டுக்கும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் வேணால் என்னோடய மெயில் ஐடி இங்கே எழுதி தரேன். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன சம்ஸ் டவுட்டாக இருக்கோ அதை மெயில் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சம்ஸும் கொஷின்ஸில் வந்து அனுப்புறதுன்றது கஷ்டம். மெயில் ஐடி ஓகே. ஐயோ jkeshavan@gmail.com. இதுக்கு உங்கள் கொஷின்ஸை மெயில் பண்ணுங்கள். லைக் அன்லஸ் உங்களால் கமெண்ட் செக்ஷனில் அந்த கொஷினை சொல்ல முடியாட்டி நான் அந்த கொஷினை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸஸ் வீடியோவாவோ ஷார்ட்ஸாவோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து என்ன கொஷின்ஸ் வேணுன்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது.